மீனா கிட்ட வந்து இங்க ஸ்ருதி கேட்குறாங்க. ரவி கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தா, ஆனால் அவன் எதை பற்றியுமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்னதாங்க நடந்துச்சு என்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களா? நிச்சயமா முத்துக்கிட்ட நீங்கள் கேட்காம இருந்திருக்க மாட்டீங்க, முத்துவும் உங்ககிட்ட அதை பற்றி சொல்லாமல் இருந்திருக்க மாட்டாருன்னு சொல்லி எங்கள் ஸ்ருதி கேட்கும்போது மீனாவும் எல்லா விஷயத்தையும் எங்கள் ஸ்ருதி கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு ஒரு நிமிஷம் ஆடி போன ஸ்ருதி, எப்படிங்க முத்துவால் இப்படியெல்லாம் இருக்க முடியுதுன்னு சொல்ல, உடனே எங்கள் மீனா எதுவுமே பேசாமல் நிற்க, அவர் இருப்பாருங்க, அவரை பற்றி இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள்லேருந்து நான் தப்பாக தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போக போக அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சு நானே அவர் நல்லாவே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இத்தனை வருஷமாக கூடவே இருந்துக்கிட்டு இருக்க எங்கள் ஆண்டிக்கு தான் இங்கே முத்துவை பற்றி தெரியவே இல்லை. இத்தனை தப்பு பண்ணியிருக்க மனோஜை எப்போதுமே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, தப்பே பண்ணாத முத்துவை மட்டும் எதுக்காக இப்படி வெறுத்து ஒதுக்குறாங்கன்னு தான் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லும்போதும் அதுக்கு மீனாவும் எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்காங்க. இதுக்கு நாம் என்னங்க பண்ண முடியும்னு சொல்லிங்க மீனா சொல்ல, ஸ்ருதி சொல்கிறாங்க, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, எப்போதே முத்துவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி போய் முன்னாடி நின்று உதவி பண்ணுறது நீங்கள் தான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் மேலே தப்பில்லைன்னு முழுசாக நிரூபிக்கிற வரைக்கும் அதுக்காக நீங்கள் ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்க. இப்போ இந்த விஷயத்தில் மட்டும் எதுக்காக இப்படி தடுமாறி நிற்கிறீங்கன்னு சொல்ல, இல்லைங்க, அவரே இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் கேட்க வேண்டாம் பேச வேண்டாம்னு சொன்னதுக்கு பிறகு என்னால் எப்படிங்க இதை பற்றி மனோஜ்கிட்டேயோ இல்லை அத்தைக்கிட்டேயோ போய் பேச முடியும்னு சொல்லிங்க மீனா சொல்ல, அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நீங்கள் போய் பேசுகிறதுனால ஒன்றும் ஆகாதுன்னு எனக்கும் தெரியும்னு எங்கள் ஸ்ருதி சொல்கிறாங்க. அப்புறம் இதுக்கு வேறு என்ன தாங்க வழி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் கேட்குறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, குத்தம் அதாவது எந்த குற்றத்தை யார் செஞ்சாங்களோ அந்த குற்றத்தை அவங்க வாயாலே நிரூபிக்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது கூட முத்து சொன்னதான். முத்து கூட நம்ம எல்லாரும் அன்னைக்கு மனோஜுக்கு ஐடியா கொடுக்கறதுக்காக பேசிக்கிட்டு இருந்தோம்ல, மனோஜுடைய ஷோரூமில் பணம் காணாமல் போச்சு அந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தப்போ முத்து இங்கே மனோஜுக்காக இந்த ஐடியாவை கொடுக்க தானே செஞ்சாருன்னு சொல்ல, ஆமாங்க, எங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தப்போ கூட நாங்களும் இதை தாங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு மீனாவும் சொல்ல, அது தாங்க இதுக்கு இருக்கிற ஒரே வழி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க மனோஜ் தான் தப்பு பண்ணார் அப்படின்றத நம்ம எப்படி அவர் வாயிலேருந்து நிரூபிக்க முடியும்னு சொல்லிட்டு இங்கே மீனா கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் எவ்வளவோ டெக்னிக் இருக்குங்க, அதுவும் எங்கள் விஜய் ஆண்டி முன்னாடியே நம்ம நிரூபித்து காட்டணும் அப்படின்னு சொல்ல, அது எப்படிங்க முடியும்னு சொல்லி இங்கே கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் வாங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிகிட்டு வெளியே போய்ட்றாங்க. மீனாவும் எங்கள் ஸ்ருதியும் சூடி சேர்ந்து போகிறத பார்த்துட்டே இருக்காங்க. எங்கள் விஜயாவும், பார்த்தீங்களா ரெண்டு பேரும் எப்படி போகிறாளுங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது, உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, இந்த வீட்டில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் தானே நம்ம நினைக்கிறோம், ஆனால் அதுவே அப்படி இருந்தால் உனக்கு ஏன் அது பிரச்சனையாக தெரியுதுன்னு தான் எனக்கு தெரியலன்னு அண்ணாமலை திட்டிட்டு உள்ளே போய்ட்றாரு. முத்து எப்போதும் போலவே தான் வேலையை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டுருக்க நேரத்தில் தான் மீனா வந்துட்டு இங்கே ஸ்ருதி கூட ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு இப்போ எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, இருங்க அங்கே ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு இங்கே ரவியை கூப்பிட்றாங்க. ரவி ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு சொல்லும்போது ரவியும் வராரு. ரவி பக்கத்தில் வந்து உட்கார, என்னாச்சு ஸ்ருதி அப்படின்னு கேட்க, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லு, ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க, அண்ணி ஏதாவது பிரச்சனையா, வீட்டில் ஏதாவது திரும்பவும் முத்துவுக்கும் மனோஜுக்கும் இடையில் பிரச்சனை வந்துடுச்சான்னு பதறி போய் ரவி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரவி, பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை, ஸ்ருதி தான் ஏதோ பெரிய ஐடியா கொடுக்குறதா சொன்னாங்க அப்படின்னு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. மீனா, என்னாச்சு ஸ்ருதினா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்ப கேட்குறாங்க ரவி. அதுக்கு அங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, இரு ஒரு நிமிஷம், இப்போது நான் மனோஜுக்கு கால் பண்ண போகிறேன், இது என்னுடைய 2வது சிம் கார்டு, இந்த நம்பர் யார்கிட்டையும் இருக்காது, இந்த நம்பர்லேருந்து தான் நான் மனோஜுக்கு கால் பண்ண போகிறேன். மனோஜ் இத்தனை நாளாக இந்த வீட்டில் இருந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு செயலையும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ஒன்று பொய் சொல்வார், இன்னொன்று திருடுவார், இன்னொன்று மற்றவங்க மேலே பழியை ஈஸியாக தூக்கி போடுவார். இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் இவர்கிட்ட நிறையவே இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்ல, அதான் அவன்கிட்ட ஏகப்பட்ட கெட்ட பழக்கம் இருக்கு, இதை மட்டும் அவன் சரியாகவே செஞ்சிருவானேன்னு எங்கள் ரவியை சொல்ல, நிச்சயமாக ஒரு சின்ன வயசில் அவர் பண்ண தப்புக்கள் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும், அதை அவர் வாயிலேருந்து உண்மையை வரவழைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் அதெல்லாம் நீ எப்படி பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது எப்படி இருந்தாலும் அவருடைய ஏஜில் அந்த ஸ்டேஜில் எப்படியும் அவருக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு யாருமே இல்லாமல் இருக்க மாட்டாங்க. மற்றவங்க பேச்சை கேட்டு ஆடுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஓ அண்ணன் மனோஜும் அப்படி தான், ரோஹிணி சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடியவர், இல்லைன்னா உங்கள் அம்மா சொல்கிறத கேட்டு அப்படியே நடக்கக்கூடியவர் இல்லையா அப்படின்னு சொல்ல, ஆமாம் இதில் என்ன சந்தேகம் இருக்குது, அம்மா சொல் பேச்சை தட்டவே தட்ட மாட்டானே அவன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போது அவங்க டெக்னிக்லேயே நாம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு புரியலை ஸ்ருதி அப்படின்னு மீனா சொல்ல, ஒரு நிமிஷம் இருங்க மீனா அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃபோனில் வந்துட்டு சிம் கார்டை மாற்றிட்டு இங்கே தன்னுடைய ஃபோன்லேருந்து இங்கே நம்ம மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ யார் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹலோ மனோஜ் தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஷோரூம் வச்சுருக்கல அந்த மனோஜ் தானே அப்படின்னு சொல்லும்போது, நான் மனோஜான் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே ஸ்ருதி வந்துட்டு தன்னுடைய ஒரு ஆண்குரலில் வந்துட்டு பேசவும் செய்கிறாங்க. அந்த மாதிரி பேசும்போது தான் அவங்களும் வந்துட்டு
ஆமாம் நீங்கள் யார், என் பேரெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்களே, ஷோரூம் வச்சிருக்கிறதுனால கேட்டுட்டு அடிக்கிறீங்களா, வேறு என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உன்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டுடா, நான் மறந்துட்டேன்னு சொல்லி கேட்க, உன்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டுனா யார் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், உனக்கு எதை ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் நாம் எல்லாரும் ஒரே ஸ்கூலில் தானே படித்தோம், நீ மறந்துட்டியா, உன்னுடைய பிரதர் முத்து கூட அப்படின்னு சொல்லும்போது இப்போ எதுக்கு அவனை பற்றி பேசுகிறேன், ஆமாம் முதல்ல நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னுடைய வாய்ஸை வச்சு கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியலை, என்னை யாருன்னு கேட்குறேன், சரி விடு, நீ என்னை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசுகிறாங்க ஸ்ருதி. அதுக்கு உடனே மனோஜும் என்ன க்ளூ அப்படின்னு கேட்க, சின்ன வயசில் முத்துவை சிறுவ சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புனதே நீ தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் இவன் கரெக்டாக விஷயத்த சொல்கிறான், அப்போ இவன் நமக்கு தெரிஞ்சவனாக தான் இருந்திருக்கணும், கண்டிப்பாக இவன் கணேஷாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏய் நீ கணேஷ் தானே அப்படின்னு சொல்ல, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னு எங்கள் ஸ்ருதியும் சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ எங்கே இருக்க நீ, ரொம்ப நாள் காண்டாக்டில் இல்லாமல் இருந்தா அப்படின்ற மாதிரி எங்கள் மனோஜ் சொல்ல, நான் ஃபாரினில் இருந்தேன், இப்போ தான் ஊருக்கு வந்தேன், ஊருக்கு வந்ததும் உன்னை பற்றின விஷயத்த நான் பேசணும்னு நினச்சேன், உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டேன்டா, அதான் கால் பண்ணேன், நீ ஷோரூம் வச்சிருக்கதா தெரிஞ்சது, உன்னுடைய நம்பர் கூட நான் அதுலேருந்து தான் எடுத்தேன்னு சொல்ல, ஓ அப்படியா, இப்போ இதுக்கு தேவையில்லாமல் அந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல, என்னடா மனோஜ் சின்ன வயசில் நீ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்துருக்க, இப்போ எதுவுமே தெரியாத போல் நல்ல ஷோரூம் வச்சு செட்டில் ஆகிட்ட போலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நீ பண்ண விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி எங்கள் ஸ்ருதி வந்துட்டு போட்டு வாங்குற மாதிரி பேச, இப்போ எதுக்கு நீ அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி உடனே எங்கள் மனோஜ் கேட்குறாங்க. என்னடா மனோஜ் எல்லாத்தையுமே நீயே மறந்துட்டியான்னு சொல்லி கேட்க, நான் எதையும் மறக்கலை, நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருக்கேன், திரும்பவும் அதை பற்றி ஞாபகப்படுத்த வேண்டாம், எப்போதுமே என் அம்மாவுக்கு ஒரே மகனா செல்ல மகனா நான் மட்டும்தான் இருக்கணும், எப்போதுமே நான் மட்டும்தான் இருப்பேன், இப்போ வரைக்கும் நான் மட்டுமா தான் இருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு மற்ற 2 பேரும் பசங்களாம் இருக்காங்களே தவிர அவங்க கிட்ட அந்த அளவுக்கு எங்கள் அம்மா பாசத்தை காட்டுறதும் கிடையாது அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா அது என்னமோ உண்மைதான்ற மாதிரி எங்கள் ஸ்ருதி சொல்ல, என்னமோ நீ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சரின்ற மாதிரி தலையாடிட்டு இருக்க நீங்கள் மனோஜ் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லார் வீட்லேயும் எல்லாம் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதை பற்றி கேட்கல, முத்துவுடைய படிப்பு விஷயத்தில் நீ விளையாண்டதை பற்றி தான் நான் பேச வந்தேன்னு சொல்கிறாங்க. படிப்பு விஷயத்துலையான்னு சொல்லி கேட்க, ஆமாம் எல்லாத்தையும் மறந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன், அவள் வாங்குற ஒவ்வொரு ப்ரைஸையும் தான் வாங்கினதான் நீ சொல்லிட்டு போய் வீட்டில் காட்டாமல இருந்த அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசுகிறேன், உன் தம்பியே உனக்காக அதெல்லாம் விட்டு கொடுக்க தானே செஞ்சான்னு சொல்லும்போது, ஆமாம் அப்போதைக்கு எனக்கு விட்டு கொடுத்தான்றதுக்காக இப்போ நான் அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேனே அப்படின்னு கேட்க, என்ன இருந்தாலும் உன் தம்பி இப்போ டிரைவராக வேலை பார்க்குறான், முடிஞ்சா உன்னால் முடிஞ்ச உதவியாக அவனுக்கு செய்யலாம், ஆனால் அப்படி எதுவுமே செய்யாமல் அவங்ககிட்டேருந்து வாங்கின நல்ல விஷயங்கள் எல்லாமே நீ எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை அவன் பக்கம் திருப்பி விட்டு வேடிக்கை பார்த்தவன் தானே நீ அப்படின்னு சொல்ல, டேய் ஆமாண்டா அதுக்கு இப்போ என்னடா வேணும், நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன், இல்லைன்னு என்னால் இப்போதைக்கே, ஆமாண்டா எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன், அதுக்கு என்ன இப்போ நான் நல்லா இருக்கேன், அவன் டிரைவராக இருக்கான், ஏன்னா அவன் குணத்துக்கு அவனுக்கு அது மட்டும்தான் முடியும், அதை மீறி அவனால் வேற எதையுமே செய்ய முடியாது, டிரைவர் கடைசி வரைக்கும் அவன் டிரைவராகவே தான் இருக்க போகிறான், இதில் என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ மட்டும் என் நேரில் வந்த அப்புறம் நடக்கிறதே வேற, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, உன்னுடைய வீட்டுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், நீ பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும் அவ்வளவுதான், அதை மற்றபடி சின்ன வயசு கதையை பற்றியெல்லாம் என்கிட்ட நீ எப்போதைக்கும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க மனோஜ். இதை கேட்டுட்டு இருக்க எங்கள் ஸ்ருதி, ரவி அப்புறம் மீனானு எல்லாரும் ஷாக்காக, பார்த்தீங்கல்ல தப்பு முழுக்க முழுக்க இங்கே இந்த மனோஜ் மேலே தான் இருக்குது அப்படின்றது இப்போ இவர் வாயாலே ஒத்துக்கிட்டது மூலமாக நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இவ்வளோ கேவலமானவனாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, இப்போ தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா சின்ன வயசுலேருந்து முத்துக்கிட்ட அவன் இந்த மாதிரி செண்டல்களில் ஈடுபட்டு தான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் செய்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு இடையில வேறு என்ன பிரச்சனையும் தெரியல, ஆனால் முத்துவோடைய படிப்பு, அவனுடைய இந்த போட்டி, அவனுடைய கப்பு, இது எல்லாத்தையுமே கொடுத்து அவன் வந்துட்டு வீட்டில் மனோஜுக்குன்னு ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் அம்மா கிட்டேருந்து அவன் ஒதுங்கி நிற்க தானே செஞ்சுருக்கான், இது எல்லாத்துக்குமே காரணமே மனோஜ் தான், மனோஜை நீ சும்மா விடக்கூடாதுன்னு இங்கே ரொம்ப கோபத்தோட ரவியும் இருக்காங்க. வாங்கங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி மீனாவையும் கூட்டிக்கிட்டு ஸ்ருதியும் ரவியும் நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்துட்டு ஹல்ல விஜயா அப்புறம் அண்ணாமலன் எல்லாமே இருக்க, உள்ளே போகிற இங்கே ஸ்ருதி கொஞ்சம் கூட யோசிக்காமல் த ஃபோனை எடுத்து நீட்ட, என்னாச்சு ஃபோனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபோன்லையா, நீங்களே கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கொடுக்குறாங்க. விஜயா ஆன் பண்ணிவிட்டு அதை கேட்டு பார்க்குறதுக்கு பிறகு தான் தெரியுது விஷயமே மொத்த தப்பும் தன்னுடைய மகன் இங்கே மனோஜ் மேலே தான் இருக்குன்னு. ஆனாலும் இதெல்லாம் வந்துட்டு உண்மையான்ற மாதிரியான கேள்வி தான் இந்த விஜயாவுக்குள்ளே வரதான் செய்தும். ஆண்டி இதை நீங்கள் நம்பணும், முத்துவை ஏற்றுக்கணும் அப்படின்றதுக்காகலாம் இதை நான் எடுத்துகிட்டு வந்து காட்டலை, உண்மையிலேயே உங்கள் பையன் மனோஜ் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆடியோ மட்டும் இல்லை, இன்னொரு ஆடியோவும் இருக்கு, அம்மா அம்மானு தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்க உங்கள் பையன் மனோஜ் தான் அதே அம்மாவை தூக்கி கீழே போடவும் செஞ்சுருக்காரு, அதையும் கேட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு முத்துவோடைய ஆடியோ வந்துட்டு ஏற்கனவே மீனா எங்கே ஸ்ருதிகிட்ட கொடுத்துருக்காங்க.
எடுத்திருக்காங்க. முத்து எடுத்த அந்த வீடியோவை தான். அதாவது ஏற்கனவே இந்த ஷோரூமுக்கு பேர் வைக்கிறத பற்றி மனோஜ் ரோஹிணி 2 பேருமே ரூமில் பேசிக்கிட்டு இருக்கதா முத்து வந்துட்டு ஒளிஞ்சு நின்று அது ஆடியோவாக வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்துட்டு இந்த மனோஜ் பேசினதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதை தான் இங்கே காட்டுறாங்க. அப்போ அதை கேட்குறப்போ இங்கே மனசு உடஞ்சி அழுகவும் செஞ்சுறாங்க இங்கே விஜயா. ஏன்னா அதில் பேசியிருக்க வார்த்தைகள் எல்லாம் அப்படி அம்மாவுடைய பேர் வச்சதுனால தான் இங்கே இந்த மீனாவுடைய கடையே போணுச்சு. அதே போல் நம்ம கடைக்கும் அம்மாவுடைய பேர் வச்சா ஒருவேளை நம்ம கடை இல்லாமலே போயிட்டா என்ன பண்ணுறது, அம்மாவுடைய பேரே வேணாம் அப்படின்னு அந்த ஆடியோவில் வந்துட்டு மனோஜ் பேசியிருப்பாரு. அந்த விஷயத்தை கேட்டவுடனே இங்கே நொறுங்கி போய் தான் நிற்கிறாங்க. இதுக்கு தான் உங்கள் பையன் மனோஜ், ஆனால் உங்கள் பேரை வைக்கக்கூடாதுன்னு சொன்னப்போ உங்கள் பேரை தான் வைக்கணும்னு அங்கே ஓடி வந்து நின்னது முத்து. இதுலேருந்தே உங்களுக்கு தெரியல உண்மையான பாசம் யார்கிட்டேருந்து கிடைக்குதுன்னு. உண்மையான பாசன்றது முத்துக்கிட்டேருந்து தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க கிடைக்குதே தவிர மனோஜ்கிட்டேருந்து இல்லை. மனோஜ் தேவைக்காக பழகக்கூடியவர். நான் வந்த கொஞ்ச நாள்லேயே மனோஜ் எப்படிப்பட்டவனை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லும்போது இதை கேட்ட ரோஹிணி, இப்போ எதுக்குங்க தேவையில்லாத விஷயத்தை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, தேவை இருக்கிறதுனால தாங்க பேசுகிறேன். தப்பு பண்ணது இவர், தண்டனை அனுபவிச்சது அவரா? அப்படி பார்க்கையில் தண்டனை தப்பு பண்ணுறவங்களுக்கு தானே கிடைக்கணும். அப்போ இவர் பண்ண தப்புக்கான தண்டனை வேறு என்ன கிடைக்க போகுது இந்த வீட்டில்? கூடவே அங்குலையும் சேர்ந்து தானே இந்த விஷயத்த மறைச்சிருக்கான்னு இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க. ஸ்ருதி சொன்னதை கேட்டு இங்கே ரோஹிணி, மனோஜ் அப்புறம் விஜயன்னு எல்லாரும் திகச்சு போய் நிற்க மீனா வந்துட்டு ரொம்ப கெத்தா நிற்கிறாங்க. தான் புருஷன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு இப்போ தனக்கு சப்போர்ட்டாக இந்த ஸ்ருதி மூலமாக நிரூபிச்சாச்சுன்னு ரொம்ப கெத்தா நின்றுக்கிட்டு இருக்கேன். அங்கே மூஞ்செல்லாம் குறுகி போய் வாடி வதங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே விஜயாவும். ஸ்ருதி மூலமாக சரியான ஒரு தக்க பதிலடி விஜயா, மனோஜ், ரோஹிணி 3 பேருக்கும் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க.